ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சங்கீதா. இது ரக்ஷனா கிச்சன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் என்னையே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரியும் தத்துவம் தான் சொல்ல போகிறேன். என்னடா இவெல்லாம் தத்துவம் சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இனிமேல் டெய்லி வீடியோ வரும்பொழுதும் ஏதாவது ஒரு தத்துவம் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்கிறேன்றத பார்க்கலாம் வாங்க. முடியாது என எதையும் விட்டு விடாதே, நிச்சயம் முடியும் முயன்றிருப்பார். இதுதான் நான் சொல்லக்கூடிய தத்துவம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டில் தோசை தான் பண்ண போகிறேன். இது கேரட்டுனாலே பொதுவாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. என்னுடைய பசங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் ஜங்க் ஃபுட்டு தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த கேரட்டே ஓரளவுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம இது மாதிரி தோசை மாவில் இதை போட்டு ஊற்றி கொடுத்தோன்னா கண்டிப்பாக பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேரட்டை இது மாதிரி காய் சீவலில் சீவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மாவு இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு இது மாதிரி கேரட் தோசை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியட்டும் நல்லா. கடுகு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இந்த இருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது அந்த வெங்காயத்தா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மிளகாத்தூள் வாடை போகிற வரைக்கும் நம்ம இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம சீவி வச்சுருக்க கேரட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கேரட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன கேரட்டு. அதையும் நல்லா இது மாதிரி அந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இது மாதிரி கிளறலாம். குழந்தைங்க ஸ்கூல் போகிற டைமில் இது மாதிரி காலையில் செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டிலே இருக்கிற பொருள் வச்சு தான் இதெல்லாம் செய்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு.
இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மாவு, அது கூட வந்து இந்த கேரட்ட வந்து ஆட் பண்ணணும். இதையும் நல்லா நம்ம வந்து இது மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒண்ணோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மாரி கலந்து விடலாம். நல்லா கிளறி விடணும். கேரட் வந்து இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து தோசை தவா வச்சுக்கலாம். தவா வந்து நல்லா சூடாகட்டும். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம மாவு வந்து இதில ஊத்திக்கலாம். நான் வந்து 1 1/2 கரண்டி ஊத்துறேன். குழந்தைங்களுக்கு நீங்க சின்னதா கூட ஊத்தி குடுக்கலாம். நான் வந்து இப்ப பெருசா ஊத்துறேன். அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த ஷேப்ல கூட நீங்க வந்து ஊத்தி குடுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை வந்து வேகட்டும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வெந்து மேல வந்திருக்கு. எழும்பி வருது பாருங்க. இது மாரி வந்ததும் இத நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு முறை இது மாரி செஞ்சு குடுங்க. கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்ப திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. கலர்ஃபுல்லான சூடான கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு குடுங்க. இது நல்லா சூடா சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாருக்கும். நான் இன்னும் ஒரு தோசை உங்களுக்கு ஊத்தி காட்டுறேன் பாருங்க. நம்ம கடையில தேவையில்லாததெல்லாம் வாங்கி குடுக்கறதால குழந்தைங்களோட உடல்நலம் தான் பாதிக்கும். ஸோ இது மாரி ஹெல்த்தியான ஃபுட்ட நம்ம வீட்லயே செஞ்சு குடுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்க எழும்பி வந்திருக்கு. நல்லா வெந்து வந்திருக்கு. திருப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. நல்லா சுட சுட ரொம்ப ஹெல்த்தியான கேரட் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. மொறு மொறுன்னு இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது மாரி வீட்ல கண்டிப்பா செஞ்சு குடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு தோசை. என் பையன் பாருங்க, இப்ப நான் குடுத்த தோசைய தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். தனியா உட்காந்துட்டு சாப்பிடுறான். அவங்க அக்காவங்கலாம் எதிர்க்க நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வெறுப்பேத்திட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான்.